ஹாய் நண்பர்களே, இந்த வீடியோவில் நான்வெஜ் பிரியர்களுக்கு ரொம்ப பிடிச்ச மீன் குழம்பு சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். பிகினர்ஸ் கூட இதை ஃபாலோ பண்ணி செஞ்சால் ஃபஸ்ட் டைமில் மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதுக்கு முக்கியமானது மசாலா தான். அந்த மசாலா எப்படி செய்யணுன்றதை பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 10 சின்ன வெங்காயம், 10 வெள்ளைப்பூடு, சின்ன தக்காளியாக 2 எடுத்திருக்கேன், பெருசாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், இது காஷ்மீரி மிளகாய்த்தூள், காரம் கம்மியாகவும் கலர் நல்லாவும் இருக்கும். 2 டீஸ்பூன் குழம்பு மல்லித்தூள், இந்த மல்லித்தூள் இல்லாட்டி நார்மல் மல்லித்தூள் 2 டீஸ்பூன் போட்டு 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. கொரப்பாக இருக்கக்கூடாது, நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. குழம்புக்கு தேவையானது மெயினானது புளி தான். புளி ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸை விட கொஞ்சம் அதிகமாக எடுத்து நான் வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். அப்போ தான் வேகமாக கரைக்க முடியும். கரைச்சிட்டு தனியாக ஒரு கரைச்சலை தனியாக பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பெரிய பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன். வெந்தயம் மீன் குழம்புக்கு நல்ல வாசனையாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா தாளிதம் பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பொரிஞ்சால் தான் நல்ல குழம்புக்கு சுவையாகவும் மணமாகவும் இருக்கும். 1 கப்பு சின்ன வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி போட்டிருக்கேன். இது எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெயில் நல்லா வதங்கும் போது ஒரு 10 வெள்ளைப்பூடை ஒன்றும் பாதியமாக தட்டி போட்டுக்கோங்க. பேஸ்ட்டாக போடுறத விட இப்படி தட்டி போட்டால் மீன் குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். 1 கொத்து கருவேப்பிலை போட்டு எல்லாத்தையுமே எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் நல்லா வதங்க விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டால் வெங்காயம் வேகமாகவே வதங்கிடும். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன தக்காளியை நல்லா நறுக்கி போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினோன்னையும் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை அதோடு சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. மசாலாவுக்கு போட்ட பொருட்கள் எல்லாமே நம்ம பச்சையாக போட்டதுனால இந்த எண்ணெயிலேயே மசாலா பொருளெல்லாம் நல்லா வதங்கினா தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் மீன் குழம்புக்கு. லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. அப்படி லோ ஃப்ளேமில் வச்சு மசாலா வதக்கும் போது தான் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு ரெடி ஆகும். உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். சைட்லலாம் நல்லா எப்படி எண்ணெய் பிரிஞ்சிருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு மசாலா வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலை இதில் ஊற்றணும். புளி கரைசலை ஊற்றும் போதே உங்களுக்கு குழம்புக்கு எந்த அளவுக்கு உங்கள் குழம்புக்கு தேவை அப்படின்றத பார்த்துக்கோங்க. தண்ணியாக தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த அளவே போதுன்றனால நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க. இந்த அளவுக்கு கொதிக்கும் போதே உங்களுக்கு சைட்லலாம் பார்த்தா தெரியும், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்படி எண்ணெய் நல்லா பிரிஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸு தேங்காவை எடுத்து நல்லா மிக்சியில் அரைச்சி ஃபஸ்ட்டு இருக்க அந்த தேங்காய் பால், கெட்டியான தேங்காய் பாலை மட்டும் மீன் குழம்புக்கு சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கும்போது நல்லா இருக்கும். கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அப்படி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வாங்கி வச்சுருக்க மீனை நல்லா கழுவிட்டு ஒன்றா சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வாங்கியிருக்கிறது பாறை மீன் தான் வாங்கியிருக்கேன். அந்த பாறை மீன் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் பாறை மீனை வாங்கி கொதிக்கும் போது அந்த ஒரு கொதி வரும்போதே ஒன்றா போட்டிங்கன்னா மெதுவாக போடுங்க. அப்போ தான் மீன் எதுவும் உடையாமல் நல்லா இருக்கும். தனித்தனியாக போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் மீன் போட்டோன்னையும் 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. மீன் வேகிறதுக்கு அந்த ஒரு 3 நிமிஷமே ரொம்ப தாராளமானது. 3 நிமிஷத்தில் மீன் வெந்து நம்மளுக்கு நல்லா ரெடி ஆயிரும். ரெடி ஆனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கொத்தமல்லியை பொடி பொடியாக நறுக்கி குழம்பு மேலே லைட்டாக தூவி விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்ல ஸ்மெல்லாக மீன் குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொத்தமல்லியெல்லாம் தூவினோன்னையுமே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. தட்டு போட்டு மூடி வச்சாதான் அந்த மீனில் இருக்க எசன்ஸ் எல்லாம் குழம்புல இறங்கி டேஸ்ட்டாக இருக்கும். நான் மீன் குழம்புக்கு ஆம்லேட் காம்பினேஷன் வச்சு சாப்பிட்ருக்கேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.